வாகனத்தை மெதுவா ஓட பழகணும். அதுக்கே ஏறுறது பழகிறது போய் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அவங்க போய் வரும்போது மெதுவா ஓடி எங்களுக்கு பாதுகாப்பு அவையில தருங்க. அப்ப நீங்க இந்த இப்போ நடக்கக்கூடிய விபத்து சம்பந்தமா வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க? டிரைவர் மாதிரி கண்ட்ரோல் இந்த சாதனைகள் வேகத்தை குறைச்சா இந்த விபத்துகளை தவிர்க்கலாம்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி அண்ணா, நன்றி. பார்த்தா பஸ் இங்க போனா பஸ் கொஞ்சம் தூரம் போய் பஸ் இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல பாருங்க இந்த சாரதிகளுக்கு உங்களோட அறிவுரை என்ன? 76 முதலாவது சாரதிகள் இந்த குடிச்சு போட்டு விடுறத கொஞ்சம் அதை நாங்க போதை பொருள் அதனால அடிமையாயிட்டாங்க. அதே இங்க இருக்கிற போலீஸ்காராக யாரோ அதை கொஞ்சம் சடன் கட்டுப்பாட்டுல கொண்டுரும் சார். அனைமான லொரி ஓடுற எல்லாரும் வந்து சில நேரம் சுடுத்துட்டு தான் ஓடுவாங்க. அதனாலதான் பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடச்சது என்ன கோவிட் பிரச்சனை. இந்த டைமிங் உள்ள போகணும். 4 மணிக்குள்ள கவர்மெண்ட் முடிஞ்சா 3:45 கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா 4 மணிக்குள்ள என்ன போறது. அதுக்கும் ஒரு அரசாங்கமோ பிரதேச சபையோ யாரோ அதுக்கும் ஒரு வழி செய்வோம். 4 மணிக்கு இருக்கிறத கொடுக்குறாங்க. யாரு 4 மணிக்கு கொடுக்குறத இன்னும் 2 மணி அளவு கூட கொடுங்க. அடுத்தது வந்து இப்ப ஸ்கூல் டைம்ல ஒரு குறிப்பிட்ட மாதிரி கிண்ணச்சியில எல்லாம் கொடுத்தாரா என்ன செஞ்சிருக்காங்க. 6:30க்கு பிறகு வாகனம் உண்டும் டிப்பரோ உண்டும் வெளியில போகல. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரூல்ஸ் நடைமுறையை கொண்டு வந்தோன்னு சொன்னா பாரிய அளவு விபத்துகள் ரொம்ப குறைய சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த கருத்தாக மற்றது இந்த தூர இடங்களுக்கெல்லாம் சாதாரணமா அதாவது யாழ்ப்பாணத்தில இருந்து கொழும்பு பிரதேசங்களுக்கு தூர பிரதேசங்களுக்கு பஸ்கள் போகுது. இதுல நீங்க பார்த்திருப்பீங்க சீட்டுக்கு மேல் அதிகமா ஆட்களை கொண்டு இது சம்பந்தமா இதை நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது வந்து நான் மட்டும் ஒரு ஆள் காய்ச்சி எல்லாரும் யோசிக்கணும். இந்த சீட்ல நின்று எல்லாரும் போறத பற்றி தான் யோசிக்கிறாங்க. நான் பஸ்ல ஏறி போனா சரி என்ன மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறத பத்தியோ அதை பத்தியோ ஒன்றும் இல்லை. ஆனா பஸ்ன்னு சொல்லக்குள்ள சிடி டிரைவரும் சரி நடத்துனரும் சரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல ஆக்களை இயக்காம கொண்டு போனா பாரிய அளவு விபத்துகள் குறையும் சொல்லுது. சரி. அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸின் குளோபல் மிஷனின் யாழ் மாவட்டத்துக்கான இணைப்பாளராக இருக்கின்றேன், மீடியா இணைப்பாளராக. இன்று யாழ்ப்பாணம்
பேருந்து நிலையத்தில் வீதி விபத்துகளுக்கான ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கையாக இன்று நாங்கள் யாழ் பேருந்து நிலையத்தில் பல துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருக்கின்றோம். இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷனின் வழிகாட்டியான எமது அமீர்கான் அவர்களின் வழிகாட்டலின் மூலம் எமது யாழ் மாவட்ட அமைப்பாளர் ஆரிஃப் அண்ணா, அதேபோல் எங்கள் ஜோசப் அண்ணா, சாருகேசன், இப்படி பல உறுப்பினர்கள் இணைந்து இன்றைக்கு வீதி போக்குவரத்து இடையூறுகளை விளைவிக்கும் சில பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதற்கான தொடர் விளக்கங்களையும் அச்சிட்டு அதை துண்டு பிரசுரமாக வழங்கி இருக்கின்றோம். மேலும் எங்கள் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸின் சேவை இந்த விழிப்புணர்வு சகல மாவட்டங்களிலும் முன்னெடுப்பதாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அந்த நடவடிக்கையில் முதல் கட்டமாக யாழ் பேருந்து நிலையத்தில் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வீதி விபத்துகள் என்பது தற்செயலாக நடப்பதில்லை. எமது கவலையின குறைவுகளாலும் சில அசமந்த போக்குகளாலும் இந்த வீதி விபத்துகள் நடக்கின்றது. தயவு செய்து சாரதிகளாக ஒவ்வொரு குடிமகனும் சாரதி தான், இல்லை ஒவ்வொரு அடையாள அட்டை வைத்திருப்பவரும் சாரதி தான். ஆனபடியால் சகலரும் இதை கவனத்தில் கொண்டு வீதி விபத்துகளை தடுப்பதற்கான முயற்சியில் எல்லோரும் ஒன்றிணைந்து ஈடுபடுவோம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்கள் அனைவர் மீதும் ஏகனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. இன்று நாட்டில் இயற்கையான மரணங்களை விட விபத்துகளின் மரணங்களே இன்று இலங்கையை பொறுத்தவரையில் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நிமிடங்களுக்கு நிமிடம் விபத்துகள் நடந்து உயிர்கள் போகக்கூடிய கட்டங்களும் மனிதர் அதிக பாதிப்புக்கு உள்படக்கூடியதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் சார்பாக நாங்கள் இந்த ஒரு விழிப்புணர்வான ஒரு துண்டு பிரசுரங்களை இன்று பேருந்து சாலை முழுவதும் நாங்கள் இன்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பிரசுரங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த சாரதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அதிவேகத்தினாலே தான் இந்த விபத்துகள் இடம்பெறுகின்றன. அவர்களுடைய அந்த ஒரு குறுகிய நேரத்துக்குள் செல்வதற்காக தங்களுடைய வேகங்களை அதிகரிக்கும் போதே இந்த விபத்துகள் ஏற்படுகின்றன. உண்மையிலேயே ஒரு சாதாரணமாக, அதாவது இந்த போக்குவரத்துகளை கடைபிடித்து ஒழுங்காக வீதிகளில் செல்லக்கூடிய சாரதிகளும் பொதுமக்களும் இந்த அவசரமாக செல்லக்கூடிய சாரதிகளினால் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். கடந்த சில நாட்களாக வீதி விபத்துக்கள் அதிகரித்த வண்ணமே செல்கின்றன. இந்த விடயத்தை அரசாங்கம் கவனத்தில் எடுத்து ஒவ்வொரு பேருந்துகளுக்கும் ஒரு கால அவகாசத்தை கொடுக்க வேண்டும். அது சாதாரணமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி புறப்படக்கூடிய அந்த பேருந்து ஒரு குறிப்பிட்ட டைமை கொடுத்து அவர்கள் இந்த டைமுக்குள் செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டையும் விதிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்வதாக காணப்படுகின்றது. தூர இடங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கும் பாரியோர் அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், தற்போது இந்த பேருந்தினுடைய நடத்துனராக இருந்தாலும் சரி, சாரதிகளாக இருந்தாலும் சரி, தங்களுக்குடைய ஒரு லாபம் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தற்போது மக்களை அதிகமாக ஏற்றி செல்லக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தூர பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இருக்கைகளுக்கு அளவான மக்களை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். காரணம், இந்த தூர பிரதேசங்களில் செல்லக்கூடிய மக்களுக்கும் பாரியோர் அசௌகரியங்களை ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போல புகையிரதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சொகுசு சேவைகளிலே யாருமே உள்ள நுழையாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கின்றார்கள். இதே போல சகல பேருந்துகளும் தூர பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் அளவான பயணிகளையும் அளவான அந்த வேகத்தையும் கொடுத்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துடையதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று இலங்கையிலே நோய்களில் இறப்பதை விட இன்று விபத்துகளில் இறப்பதே மிக அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயத்தை போக்குவரத்து அமைச்சர் உடனடியாக கவனத்தில் கொண்டு வந்து இந்த விபத்துகளை தடுப்பதற்கான ஒரு நடைமுறையை கொண்டு வரணும். இந்த விபத்துகள் இடம்பெறுவதற்கான முக்கிய காரணம் அதிக பயணிகளை ஏற்றுவதும் இவர்களுடைய வேகத்தை அதிகரிப்பதுமே முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயம் நிச்சயமாக அரசாங்கம் கவனத்தில் கொண்டு வந்து தூர பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் ஆசனங்களுக்கு அளவான மக்களை ஏற்றி செல்ல வேண்டும் என்று நாங்கள் இந்த மனித உரிமை அமைப்பு சார்பாக மிக வினயமாக இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாள்தோறும் மக்கள் இந்த விபத்துகளில் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் காயப்பட்டோர், எலும்புடைந்தோர் என்று சொல்லி நீங்கள் வைத்தியசாலைகளுக்கு சென்று பார்த்தால் தெரியும். சிறுவர்கள், பெரியவர்கள்,
வயதானவர்கள் கூட மிகவும் அவதிப்படுவதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் மிகவும் எச்சரிக்கை, இந்த சாரதிகளுக்கான ஒரு எச்சரிக்கையும் விட வேண்டும் என்று மிக வினயமாக இந்த மனித உரிமை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.